இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்த மனிதன் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கிறான். கடவுள் எப்படி இருப்பார்? உருவமா, ஒலியா, அல்லது ஒளியா? ஆனால் ஒரு மகான் வந்தார். அவர் கடவுளை தேடவில்லை, அவர் கடவுளை கண்டார். அவர் கண்டது ஒரு உருவம் அல்ல, ஒரு சக்தி அல்ல, எல்லையற்ற ஒளி. அவர் சொன்னார், அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. இந்த ஒரு வரியில் பிரபஞ்ச ரகசியம் முழுவதும் இருக்கிறது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் முதல் உருவானது என்ன? அறிவியல் சொல்கிறது, பிக் பேங் நடந்தபோது முதலில் வெளிப்பட்டது லைட். இருள் இருந்த இடத்தில் திடீரென ஒரு அசாதாரண ஒளி. அந்த ஒளிதான் நட்சத்திரங்களாக ஆனது, சூரியனாக ஆனது, பூமியாக ஆனது, நீங்களாக ஆனது. அதாவது நீங்கள் சாலிட் இல்லை, கண்டென்ஸ்ட் லைட். ஐன்ஸ்டைன் சொன்னார், E=mc2. இதன் அர்த்தம் என்ன? மேட்டர் இல்லை எனர்ஜி, எனர்ஜி இல்லை லைட் நேச்சர். ஆன்மீகம் 1000 வருடங்களுக்கு முன்பே சொன்னது, தமசோ மா ஜோதிர்கமை, இருளிலிருந்து ஒளிக்குச் செல்ல செய். ஏன் எல்லா ஞானிகளும் ஒளி பற்றி பேசுகிறார்கள்? ஏனெனில் ஒளிதான் அறிவு, ஒளிதான் விழிப்பு, ஒளிதான் கடவுள் அனுபவம். ஒரு அறையை கற்பனை செய்யுங்கள். 1000 வருடங்கள் இருள் இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் போதும், இருள் ஓடிவிடும். இருளை நீக்க நீங்கள் போராட வேண்டியதில்லை, ஒளி வந்தால் போதும். அதே போல அறியாமை இருள், ஞானம் ஒளி. அதனால்தான் வள்ளலார் கடவுளை ஒரு மனித உருவமாக பார்க்கவில்லை. அவர் உணர்ந்தார், கடவுள் என்பது இன்ஃபினிட் கான்ஷியஸ் லைட். நம்முடைய உடலை இன்னும் ஆழமாக பார்ப்போம். அறிவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் மிகச் சிறிய ஒளி வெளியிடுகிறது. இதற்கு பெயர் பயோபோட்டான் எமிஷன். அதாவது உங்கள் உடல் லிட்டரலி க்ளோ செய்கிறது. ஆனால் ஏன் நமக்கு தெரியவில்லை? ஏனெனில் அது மிகவும் சட்டில். இப்போது கேள்வி, உடல் இட்செல்ஃப் லைட் என்றால் உள்ளே இருக்கும் உயிர் என்ன? இன்னும் உயர்ந்த ஒளி. இதைத்தான் சித்தர்கள் சொன்னார்கள், உடம்பு ஆலயம், உள்ளே தீபம். வள்ளலார் ஒரு தீபத்தை பார்த்து ஞானம் பெற்றார் என்பது சின்ன சம்பவம் இல்லை. அது ஒரு காஸ்மிக் சங்கேதம். அவர் அந்த தீபத்தில் தீயை பார்க்கவில்லை, பரம்பொருளை பார்த்தார். ஒரு கட்டத்தில் அவர் உணர்ந்தார், நான் பார்க்கும் ஒளி வெளியே இல்லை, அது என் உள்ளே. அந்த ரியலைசேஷன் தான் ஞானத்தின் பிறப்பு. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒரு பெரிய உண்மை புரிந்தால் என்ன சொல்வோம்? எனக்கு லைட் வந்துடுச்சு, ஏன் சவுண்ட் வந்தது என்று சொல்ல மாட்டோம். ஏனெனில் மனித மனம் இன்ஸ்டிங்டிவ்லி தெரியும். அவேர்னஸ் ஃபீல்ஸ் லைக் லைட். இப்போது இன்னொரு ரகசியம், ஒளி இந்த பிரபஞ்சத்தில் அதிவேகமானது. நத்திங் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் லைட். ஆன்மீகத்தில் இதன் அர்த்தம் என்ன? கடவுள் எப்போதும் இமீடியட். நீங்கள் உண்மையாக அழைத்தால் அவர் தூரத்தில் இல்லை, அவர் ஆல்ரெடி ஹியர். தைப்பூசம் நாளை நினைத்து பாருங்கள். வடலூரில் திரை திறக்கிறது, அதன் பின்னால் ஜோதி. ஏன் சிலை இல்லை? வள்ளலார் ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் செய்தார். அவர் சொன்னார், உருவம் மனதை கட்டுப்படுத்தும், ஒளி மனதை விடுவிக்கும். சிலை பார்க்கும்போது நீங்கள் வெளியே பார்க்கிறீர்கள், ஜோதி பார்க்கும்போது நீங்கள் உள்ளே விழிக்கிறீர்கள். வடலூரில் 7 திரைகள் திறக்கப்படுகின்றன. அவை சும்மா கிளாத் இல்லை, அது மனித கான்ஷியஸ்னஸ் லேயர்ஸ். முதல் திரை அறியாமை, 2வது ஈகோ, 3வது ஆசை, 4வது பயம், 5வது கர்ம நினைவுகள், 6வது மாயை, 7வது தனி உணர்வு. இந்த 7 நீங்கினால் நீங்கள் பார்க்கும் ஒளி கடவுள் இல்லை, நீங்களே. இதுதான் ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. வள்ளலார் ஏன் அருள் என்ற வார்த்தையை முன்வைத்தார்? ஒளி மட்டும் இருந்தால் அது பவர். ஆனால் அருள் சேர்ந்த ஒளி கருணை. அதனால்தான் அருட்பெருஞ்சோதி, இன்ஃபினிட் கம்பேஷனேட் லைட். இப்போது மிக முக்கியமான பகுதி, ஜீவகாருண்யம். ஒரு நாள் வள்ளலார் சொன்னார், பசிக்கும் ஒருவரை பார்த்து உங்கள் மனம் நடுங்கவில்லை என்றால் உங்கள் ஆன்மீகம் இன்னும் பிறக்கவில்லை. இந்த வார்த்தை சும்மா மாரல் அட்வைஸ் இல்லை, இதில் ஒரு காஸ்மிக் லா இருக்கிறது. கேளுங்கள். கருணை வரும்போது உங்கள் நர்வஸ் சிஸ்டம் கால்ம் ஆகிறது, ஹார்ட் கொஹெரன்ஸ் ஏற்படுகிறது, உடலில் எனர்ஜி ஃப்ளோ ஸ்மூத் ஆகிறது. அதாவது கம்பேஷன் ரேசஸ் யோர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி உயர்ந்தால் நீங்கள் லைட்டுக்கு அருகில். அதனால் வள்ளலார் சொன்னார், கருணைதான் கடவுளை காணும் வேகமான பாதை. ஒரு ஷாக்கிங் ட்ரூத், நீங்கள் 1000 மந்திரம் சொன்னாலும் தியானம் செய்தாலும் உள்ளே குரூவல்டி இருந்தால்
கான்ஷியஸ்னஸ் ஹெவி ஆகிவிடும். ஹெவி மேட்டர் லைட் ஆக முடியாது. அதனால்தான் வள்ளலார் அன்னதானத்தை பூஜைக்கு மேலே வைத்தார். இப்போது ஒரு கேள்வி. ஏன் பலர் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ஸ்லோவாக இருக்கிறார்கள்? ஏனெனில் அவர்கள் நாலேஜை சேகரிக்கிறார்கள், ஆனால் ஒளியாக மாறவில்லை. லைட்டாக என்ன செய்ய வேண்டும்? ரிடியூஸ் இன்னர் டார்க்னஸ். கோபம் குறையட்டும், பொறாமை கரையட்டும், அகம்பாவம் உடையட்டும். அப்புறம் ஒளி ஆட்டோமேட்டிக்கலி தெரியும். வள்ளலார் ஒரு அன்பிலீவபிள் விஷயம் சொன்னார். மனிதன் மரணத்தை தாண்ட முடியும். எப்படி? உடலை ரீஃபைன் செய்து லைட் பாடியாக மாற்றி. இது மித்தாலஜி இல்லை. சித்தர்கள் இதை பிரணவ தேகம் என்று சொன்னார்கள். டென்ஸ் பாடி சட்டில் ரேடியன்ட். கோல் பிரஷரில் டைமண்ட் ஆகிறது. அதே போல ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் பிரஷரில் டிவைன் லைட் ஆகிறது. நீங்கள் கடவுளை தேட வேண்டியதில்லை. ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள். டார்க்னஸ் டிசப்பியர்ஸ். ஸ்விட்ச் என்ன? அவேர்னஸ், கம்பேஷன், கிரேஸ். இப்போது கண்களை மூடி ஒரு விஷயம் இமேஜின் செய்யுங்கள். உங்கள் இதயத்தில் ஒரு சிறிய ஜோதி. ஒவ்வொரு மூச்சிலும் அது பெரிதாகிறது. உடலை நிரப்புகிறது, அறையை நிரப்புகிறது, உலகத்தை நிரப்புகிறது. ஒரு கட்டத்தில் நீங்கள் இல்லை, ஒளி மட்டும். அந்த அனுபவம் வந்தால் பயம் மறையும், மரணம் மறையும், தனி உணர்வு மறையும். மீதம் இருப்பது பியூர் லவ். இதுதான் வள்ளலார் வந்த காரணம். மதம் உருவாக்க அல்ல, மனிதனை ஒளியாக மாற்ற. அவர் சொல்ல வந்த ஒரே மெசேஜ், ஒளியாக வாழுங்கள். இன்று முதல் ஒரு சிறிய பிராக்டிஸ் செய்யுங்கள். ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். அதை 2 நிமிடம் அமைதியாக பாருங்கள். அதன் பின்னர் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. ஒரு நாள் அது ஒரு வார்த்தை இல்லை என்று புரியும். அது ஒரு அனுபவம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருளோடு போராட வேண்டியதில்லை, ஒளியாக மாறுங்கள். ஒரு ஒளி ஏற்றினால் 1000 ஒளிகள் ஏறும். நீங்கள் விழித்தால் உலகம் கொஞ்சம் விழிக்கும். கடைசியாக ஒரு உண்மை, கடவுள் தூரத்தில் இல்லை. அவர் வரவேண்டியதும் இல்லை. அவர் எப்போதும் ஒளியாக இங்கே இருக்கிறார். கேள்வி ஒன்றே, நீங்கள் கண்களை திறக்க தயாரா? மெதுவாக மனதுடன் சொல்லுங்கள். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.